திருச்சிற்றம்பலம். ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும்பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலன் அருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியிலே இன்றைய தினம் நாம் 5ஆம் தந்திரத்திலே சன்மார்க்கம் என்கின்ற பகுதியினை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 படிநிலைகளை நமக்கு விளக்கிய பெருங்கருணையாளனாக இருக்கக்கூடிய நம்முடைய திருமூலதேவ நாயனார் இந்த 4 மார்க்கங்களாக சன்மார்க்கம், சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம் என்று சொல்லக்கூடிய 4 மார்க்கங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். சன்மார்க்கம் என்பதற்கு நேர் தமிழ் சொல்லாக நன்னெறி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். நன்னெறி என்று சொல்லுகிற பொழுது அதை எப்படி பிரிக்க வேண்டும் என்றால் நன்மை பிளஸ் நெறி. நன்மை என்பது முத்தி பேர், அதுதான் உண்மையான நன்மை. இப்போ நாம் நன்மை நினைச்சு பேசுறதெல்லாம் வேற வேற நன்மைகள், உலகாயுதமாக இருக்கிற நன்மைகள் வேறு. நம்முடைய சமயத்திலே, குறிப்பாக சைவ சமயத்தில் நன்மை என்று சொன்னால் அது திருவடி பேற்றை குறிக்கும். திருவடி என்பது இப்போ நாம் அதை இணையடி, திருவடிகள், இணையார் திருவடி என்றெல்லாம் நாம் அதை குறிப்பிடுகிற பொழுது அது பிரிந்து நிற்கிற நிலையை காட்டும். ஒருமையாக காட்டுகிற பொழுது திருவடி என்று சொல்லுகிற பொழுது அது சிவானந்தத்தை குறிக்கும். மணிவாசக பெருமான் சீருடை கழலே அப்படின்னு சொல்லியிருப்பார். சீருடை கழலேன்னு பார்த்த உடனே நம்முடைய தமிழ் புலவர்கள் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, கடல்னு ஒருமையில் வராத, அது பன்மையாத்தானே வரணும் கடல்கள்னு, அதனால் அது கடல் இருக்காது கடல்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சீருடை கடலே அப்படின்னு பாடம் எழுத ஆரம்பித்தார். இதுதான் இந்த ரொம்ப தமிழ் பிடிச்சவங்களால வர வம்பு. திருவாசகத்தை திருத்த ஆரம்பிச்சு, சரி இப்போ இங்கே திருத்துறோம், இப்போ அந்த திருவாசகம் முழுக்க அதே மாதிரி கரெக்ஷன் பண்ண ஆரம்பித்தா சாமி அங்கே சொல்லுகிறார் அல்லவா, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் கோகழி ஆண்ட வேகம் கெடுத்தாண்ட
சத்தமாக சொல்லலாம், ஒன்று யாரும் தப்பாக சொல்ல போகிறதில்ல, நம்மள சத்தமாக சொல்லலாம். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய் கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க. அப்புறம் கரம் குவிவார் ஓங்குவிக்கும், கரம் குவிவார் உள்மகிழும் இல்லையா, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள். சரி, எல்லாம் சரியாத்தான் வந்துட்டு இருக்கு கடல்கள்னு. சிறங்குவிவார் ஓங்குவிக்கும், ஐயோ கடல்னு வந்துருச்சே ஒருமையில, அப்ப என்ன பண்றது? அங்கேயும் திருத்திடலாமா? எங்க போய் நிக்கி வந்து திருத்துறது? மெத்த பிடிச்ச புலவர்களே இந்த வேலையை செய்யறாங்க. அந்த இடத்துல நாம புரிந்து கொள்ளணும். கடல்கள்னு இருமையாக சொல்லுகிற பொழுது பொருள் வேற, கடல்னு ஒருமையாக சொல்லுகிற இடத்துல பொருள் வேற. இருமையாக சொல்லுகிற பொழுது அது ஞான சக்தி கிரியாசக்தியாக இருக்கக்கூடிய இரண்டு சக்திகளை குறிப்பது. ஞான சக்தி கிரியாசக்தி. இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். இணையார் திருவடி தன், இறையார் திருவடியினர் பிரிக்க முடியாதது. ஏன்னு கேட்டா இந்த ரெண்டு சக்தியும் கிரியாசக்தி ஞான சக்தி என்று சொல்லக்கூடிய இரண்டு சக்திகளும் இரண்டு திருவடிகளாக சொல்லப்படும். இச்சாசக்தி அவனுக்கு எப்பவுமே உண்டு. உயிர்களை உய்ய வேண்டும், உய்விக்க வேண்டும் என்கின்ற கருணையினாலே எழுந்த அந்த இச்சா சக்தி கிரியாசக்தி ஞான சக்தியாக உயிர்களுக்கு நலம் புரிகின்றன. இந்த இணையார் திருவடி இச்சாசக்தி கிரியாசக்தி இங்கே ஏற்றின உடனேயே இந்த கிரியாசக்தி ஞான சக்தி எப்படி செயல்படுகிறது? சிவபெருமானுடைய இச்சையிலே என்னுடைய இச்சையானது நின்று அவரை அடைய வேண்டும், அவருடைய பெருமையை பேச வேண்டும் என்றெல்லாம் அந்த இச்சையிலே நின்ற பிறகு என்னுடைய அறிவும் என்னுடைய செயலும் ஈசனுடைய அறிவும் ஈசனுடைய செயலுமாக போய்விட்டன. இதான் திருவடியை சேர்தல். அவரன்றி எனக்கு தனியாக செயல் கிடையாது, அவரன்றி எனக்கு தனியாக அறிவு கிடையாது. அவர் என்ன அறிவுறுத்துகிறாரோ அதை அறிகிறேன், அவர் என்ன செயல்படுத்துகிறாரோ அதை செய்கிறேன். இதுதான் இணையார் திருவடி. அந்த திருவடியை வைத்தல் இப்படி இரண்டு செயலாக இருக்கு. ஆனால் அந்த திருவடியை சிங்குலராக, இது புளூரலாக சொல்ற பொழுது சிங்குலராக ஒருமையாக சொன்னால் அது பேரானந்தத்தை குறிக்கும். ஏகபாதன்னு பேரு சாமிக்கு. இந்த ஏகபாதங்கிறது பேரானந்தம். அப்ப சீருடை கடலே அப்படின்னா சிறப்புமிக்க பேரானந்தமே சிவானந்தமே அப்படின்னு அதுக்கு பொருள். சரி, அப்ப இந்த சன்மார்க்கம் இப்ப இப்படி வந்தார், சரியை கிரியை யோகம் ஞானம்னு வந்தார். அப்படி வருகிற பொழுது மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது அப்ப முதல்ல என்ன சொல்லியிருக்கணும்? சரியை நெறியில் நிற்கிற தாச மார்க்கம், அப்புறம் சத்புத்திர மார்க்கம், அப்புறம் சகமார்க்கம், அப்புறம் சன்மார்க்கம் வந்திருக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டார்? சன்மார்க்கத்திலேருந்து வந்தார். முதல்ல சன்மார்க்கம், சன்மார்க்கத்தை பற்றி பேசுகிறார். இப்போ சன்மார்க்கம் அப்படிங்கிறதுக்கு உடனே நீங்கள் என்ன பொருள்னு கேட்டால் டக்குன்னு என்ன சொல்லணும்? நன்னெறி, நல்ல நெறி. என்ன நல்ல நெறி அப்படின்னா இன்னும் அதை பிரிக்கிற பொழுது நன்மையை அடைவிக்கின்ற நெறி. புரியுதுங்களா? நன்னெறியை பிரிச்சா அப்படி பிரிக்கணும். நன்மையை அடைவிக்கின்ற நெறி, நன்மையிலே கொண்டு போய் சேர்க்கின்ற நெறி, நன்மையில கொண்டு போய் சேர்க்கின்ற நெறி.
இப்ப நன்மையில கொண்டு போய் சேர்க்கணும். நன்மையை நாம தான் தேடி போகணும். தீமையை நம்ம தேடி போக வேண்டாம், அது நம்மளை தேடி வரும். ஆமா, என்ன சொல்றீங்க? ஆமா, இப்ப நன்மைன்னா நீங்க தேடி ஐசிஎஃப்க்கு வரணும். தீமைன்னா வீட்டிலேயே சுவிட்ச போட்டாலே கிடைக்கும். அதை நீங்க தேடிலாம் அது தேடிலாம் போக வேண்டாம். பயிர் கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி உரம் போட்டு எருகிட்டு பாதுகாத்தெல்லாம் வளர்க்கணும். களைய தானா வரும். அது ஒன்றும் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல குணங்களை வளர்ப்பதற்கு கஷ்டப்படணும். என்ன நான் சொல்றது, இப்ப தண்ணியை விட்டா தானா பள்ளத்துக்கு போயிடும். மேலே ஏற்றணும்னா மோட்டார் வேணும், ஒரு ஃபோர்ஸ் இருந்தா தான் அது மேலே ஏறும். அதுபோல உயர்ந்த குணத்திற்கு மேலே ஏறணும்னா இந்த மாதிரியான ஆன்மீக நாட்டம்ங்கிற மோட்டர் ஒர்க் பண்ணணும். அப்பத்தான் அது மேலே ஏறும். இல்லைன்னா இயல்பாவே அது கீழ் நோக்கி போயிடும். அப்ப இந்த குணங்களிலே உயர்வு என்பது நாம முயற்சி பண்ணி அது சரி பண்ணணும். முயற்சி பண்ணணும். நல்லதை பெறுவதற்கு முயற்சி செய்யணும். நல்ல கதி அடைவதற்கு முயற்சி செய்யணும். நல்ல மார்க் வாங்கிறதுக்கு நல்லா படிச்சு கஷ்டப்படணும். என்ன 4-5 வாங்குறதுக்கு கஷ்டப்படணுமா? எங்க வாத்தியார் சொல்லுவாரு, நீ வெறும் கேள்வியை பற்றி எழுதி பேப்பர் கொடுத்தா கூட போதுட்டா, ஒரு 4 மார்க் கொடுப்பாங்க. எப்ப அந்த காலத்துல இந்த ஹிந்தி பரீட்சை இருக்கும். இந்த ஹிந்தி பரீட்சை வந்தா அதுக்கு நாங்கள் படித்த காலத்தில் சூழ்நிலை சரியில்லை. இப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்கா சார்னு கேட்காதீங்க. இல்லை, அப்பவும் சரியில்லை. அப்போ இந்த ஹிந்தி பரீட்சை வந்து என்ன பண்ணுவோம், அது அப்படி என்னதான் பண்ணுறது அந்த 3 மணி நேரத்துக்குன்ட்டு அந்த ஹிந்தி கொஸ்டின் பேப்பரை அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 10 மார்க் விடுவோம். பாருங்க, கொஸ்டின் பேப்பரை ரிப்பீட் பண்ணுறதுக்கு 10 மார்க். நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு மாணவன் சிரமப்பட்டு படிக்கணும். கஷ்டப்பட்டா தானே வரும். நல்ல உயர்ந்த செல்வாக்கு பெற வேண்டும், செல்வம் பெறணும், உழைக்கணும். எல்லாத்துக்கும் முயற்சி. நன்மை நெறி என்று சொல்லக்கூடிய உலகாயுதமாக சில நன்மைகளை பெறுவதற்கே உழைப்பும் கடின உழைப்பும் பெருமுயற்சியும் வேண்ட பெறுகிற பொழுது மிக பெரிய நன்மையாக இருக்கக்கூடிய சிவத்தை அடைவதற்கு எத்தனை முயற்சிகள் வேண்ட பெறும் இல்லையா? அதான் நன்னெறி, நன்மையை அடைவிக்கின்ற நெறி. இந்த இடத்துல நன்மை என்பது சிவானந்த பேரு. சிவானந்த பேற்றை அடைவிக்கின்ற நெறியாக விளங்குவது சன்மார்க்கம். அப்ப சன்மார்க்கம் என்பது சிவானந்தத்தை அடைவிக்கின்ற வாயிலாக இருக்கிறது. கீழே இருக்கிற 3 மார்க்கங்களும் அந்த வாயிலை அடைவிக்கின்ற படிகளாக இருக்கின்றன. அதனால அது ரொம்ப சன்மார்க்கம் ஞானத்தால் மட்டுமே முத்திப்பேறு என்பதுதான் சைவத்தினுடைய அடிப்படை கருத்து. ஞானத்தால் மட்டும்தான் முத்திப்பேறு. ஞானம் என்பது என்ன? தூய்மையான அறிவு, நல்லறிவு. அந்த தூய்மையான அறிவினால்தான் நாம் சிவானந்தத்தை அனுபவிக்க முடியும். அந்த சிவானந்தத்தை அனுபவிப்பதற்குரிய இந்த சன்மார்க்கத்தை மிக அற்புதமாக நம்முடைய திருமூல தேவநாயனார் விவரிக்கிறார். நம்ம சிவாயம் சாற்றும் சன்மார்க்கமாம் தச்சிவ தத்துவ தோற்றங்களை மறை சுடற்கண்டு சீற்றம் ஒழிந்து சிவயோக சித்தராய் கூற்றத்தை வென்றார்களே குறிப்பறிந்தார்களே. கூற்றத்தை வென்றார்கள்
குறிப்பறிந்தார்களே. இந்த முதல் பாட்டுல சன்மார்க்கத்திற்கு ஒரு அறிமுகம் கொடுக்கிறார். சாற்றும் சன்மார்க்கமாம் சொல்லப்படுகின்ற சன்மார்க்கம் எல்லாவற்றையும் காட்டிலும் உயர்ந்த நிலை என்று பேசப்பெறுகின்ற சன்மார்க்கம். நெறிகளினுடைய உச்சமாக விளங்குகின்ற சன்மார்க்கம். இந்த சன்மார்க்கம் என்பது எப்படி போற்றப்பெறுகிறது என்று சொன்னால், மறை சுடர் கண்டு அந்த சுடருங்கிறத கொண்டு போய் மேல முதல் வரியில சேர்த்துக்கணும். சாற்றும் சன்மார்க்க சுடர் தற்சிவம் தத்துவ தோற்றங்கள் மறை கண்டு. அந்த மறை சுடருங்கிறத சுடரை தூக்கி மேல போடணும். இந்த இடத்துல சுடர் என்பது ஞானம் என்று பொருள்படும். இப்ப ஞானம் சம்பந்தப்பட்டது சன்மார்க்கம். ஞானம் சம்பந்தப்பட்டது சன்மார்க்கம் என்று சொன்னால் நாமெல்லாம் ஞானமுடையவர்கள் தான். என்ன, நம்முடைய ஞானத்தினாலே ஆனந்தம் அனுபவிக்க முடியாதபடிக்கு அதிலே குறை இருக்கிறது. அந்த குறையை நீக்கிக் கொள்ளணும். குறை நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக வந்ததுதான் இந்த பிறப்புகள். இந்த பிறப்புகளினாலே நம்முடைய அறிவிலே இருக்கக்கூடிய பழுது நீங்குவேயானால் இந்த பழுது நீக்கப்பெற்ற பிறகு அறிவு ஆனந்தம் பெறுவதற்குரிய தகுதியை அடைகிறது. அதை சொல்லுகிறார். இந்தன கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிது மற்றின்மை. நீயலால் பிரிது மற்று இன்மை நினைந்தேன். எப்படி? நினைப்பற நினைந்தேன், நினைந்தேன், நினைப்பற நினைந்தேன். நீயலால் பிரிது மற்ற இன்மை நினைப்பற நினைந்தேன். எது ஞானம்னாரு? நீயலால் பிரிது மற்ற இன்மை நினைத்தல் ஞானம். உன்னை தவிர வேற பொருள் இருக்குன்னு நினைக்கிறது அஞ்ஞானம். நீ மட்டுமே பொருள் என்று நினைப்பது ஞானம். நீயலால் பிரிது மற்ற இன்மை நினைந்தேன். எப்படி நினைந்தேன்? நினைப்பற நினைந்தேன். நினைப்பெல்லாம் இல்லாதபடிக்கு நினைச்சேன். நினைப்பெல்லாம் இல்லாதபடிக்கு நினைக்கிறதா? சாப்பாடே இல்லாமல் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நினைப்பே இல்லாமல் நினைத்தேன் அப்படின்னா எப்படின்னா, மற்ற நினைப்புகள் இல்லாமல் உன்னையே நினைத்தேன். உலக நினைப்பு அற உன்னை நினைந்தேன். நினைப்பற நினைந்தேன். நீயலால் பிரிது மற்ற இன்மை நினைப்பற நினைந்தேன். நீயலால் பிரிது மற்றின்மை. இந்த நீயலால் பிரிது மற்றின்மை கொண்டு போய் முன்னால சேர்த்துக்கணும். அதனால என்னாச்சு? சென்று சென்று அணுவாய் தேய்ந்து ஒன்றாம். சென்று சென்று அணுவாய் தேய்ந்து. அப்பத்தான் கொஞ்சம் கொஞ்சமா தேய்து. எது? இந்த அறிவிலே படிந்து இருக்கிற அழுக்கு களிம்பு கொஞ்சம் கொஞ்சமா தேய்து. சென்று சென்று அணுவாய் தேய்ந்து அந்த களிம்பு முழுவதும் நீங்கின உடனே ஒன்றாம். அந்த ஒன்றாகிற நிலை எப்போ வரும்? நானும் அவரும் அப்படின்னு சொன்னா அந்த களிம்பு நீங்கணும். அந்த களிம்பு நீங்கினால்தான் ஒன்றாகும். களிம்பு நீங்குவது எப்படி? நினைப்பற நினைத்தல்.
நினைப்பற நினைத்தல், எப்பொழுதும் நினைத்தல், எப்பொழுதும் நினைத்தல். அதனாலதான் சுந்தரமுச்சாமி மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றாலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். மற்ற பற்று கஷ்டமா தான் இருக்கு. அவரும் ஒன்றும் கம்பல் பண்றதில்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு வரலாம். பற்றுகள் குறைய குறையத்தான் சிவம் பற்றுது நம்மள, அது ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். நமக்கு எப்பவுமே ஒரு குதிரையில சவாரி பண்ணா பிடிக்காது, 2 குதிரையில சவாரி பண்ணுவோம். ஒரு குதிரை ஆன்மீகம், ஒரு குதிரை உலக ஆயுதம். நமக்கு 2ம் வேணும்ல. 2லையும் போனா என்ன சார் தப்பு? இந்த குதிரை மேல ஒரு கால், அந்த குதிரை மேல ஒரு கால், இப்படி வாழ்க்கை போனா நல்லா தானே இருக்கு. இதுவும் வேணும் அதுவும் வேணும், அப்படித்தானே? போலாம், 2 குதிரையில போலாம், தப்பு இல்லை. என்ன பிரச்சனை? 2 குதிரையும் எதிர் திசையில போயிட்டு இருக்கு. அது இல்ல சிக்கல். இந்த குதிரை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு கைலாயத்தை, இந்த குதிரை இந்த பக்கமா இந்தியன் ஓஷனை பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படி சார் போறது? எந்த குதிரையை திருப்புறது? அதுதான் பிரச்சனை. துன்பங்களையே அனுபவித்து பழகின ஆன்மா மீண்டும் மீண்டும் துன்பத்தையே இன்பம் என்று கருதி போகிறது. பற்றுகளை விட வேண்டும் என்பதை அது மிகப்பெரிய சுமையாக கருதுகிறது. ஆனா சாமி அதனால சொன்னார், ஒன்று பண்ண, நீ மற்ற பற்று எனக்கு இன்று நின் திரு பாதமே மனம் பாவித்தேன். இந்த எண்ணம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் பிறந்த நாள். அது வரைக்கும் நாம பிறந்த நாள் கொண்டாடி பிரயோஜனம் இல்லைன்ட்டார். எவ்வளவு அழகா சொன்னார், பெற்றலும் பிறந்தேன். பெற்றலும்னா என்ன பெற்றார்? மற்ற பற்று எனக்கின்றி நின் திரு பாதமே நினைக்கின்ற அந்த நாள் வந்து பாருங்க, அந்த நாள் தான் பிறந்த நாள். அந்த நாளை பெற்றவுடனே, அந்த நினைப்பை பெற்றவுடனே பிறந்தேன். அதனால பிறந்ததுனால என்ன ஆச்சு? இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன். இதை கற்றவர்கள் தான் சூழ்ந்திருக்கிறார்கள். கற்றவர் இல்லையா சொன்னார், எடுத்து கற்றவர் சூழ் கீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறைக்கணும் சொல்லும் நான் அவச்சுவாய. நான் மறந்தாலும் நாக்கு சொல். எப்பவுமே இந்த கிராமத்தில் என்ன பண்ணுவான், வண்டியை கட்டிட்டு சரக்கை ஏற்றிட்டு கொண்டு போய் நெடுந்தூரத்தில் கொண்டு போய் கொடுப்பான். கல், மணல் அல்லது வேறு சாமானி கொண்டு டெலிவரி பண்ணிட்டு திரும்பவும் அது திரும்பி வரும். வழக்கமாக கொண்டு போய் அந்த லோடு அடிக்கிற இடத்துக்கு போய் அந்த லோடை இறக்கி வச்சுவிட்டு அப்புறம் கூலியை வாங்கிட்டு திரும்பி இந்த வண்டியில் ஏறி வண்டியை ஓட்டிக்கிட்டு நெடுஞ்சாலை வழியாக வந்து அப்புறம் சந்து பொத்தில் பூந்து ஒத்தையடி பாதையில் வந்து கிராமத்துக்கு வந்து சேருவான். இப்படி போய் போய் பழக்கம் ஆகும். என்ன ஆகும், ஒரு நாள் திரும்பி வருகிற பொழுது இவன் என்ன பண்ணுவான், களைப்பாக இருந்ததுனால இவன் படுத்துருவான், இவன் தூங்கிடுவான். ஆனால் மாடு என்ன பண்ணு தெரியுங்களா, என்ன பண்ணான், ரொம்ப கரெக்டாக அந்த வண்டியை இவனாவது அப்படி இப்படி ஓட்டுவான். அது சாலையில் ஹாரன் அடித்தா விலகி லெஃப்ட் ரைட்டெல்லாம் கரெக்டாக பார்த்து கரெக்டாக நெடுஞ்சாலையிலேருந்து திரிஞ்சு அந்த ஒத்தடிப்பாடியாக வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று ஒரு ஆட்டை ஆட்டி எழுப்புவான. எது, இந்த மாடு. அவன் தூங்கினாலும் மாடு விழிச்சிருக்கும். அதுபோல பழக்கப்படுத்தின மாடு கொண்டு வந்து வீடு சேர்ப்பது போல
நமச்சிவாய மந்திரத்தை நாம் பழக்கப்படுத்தி வைத்திருந்தால் நாம தூங்கினாலும் அது கொண்டு வந்து நம்மள வீடு சேர்க்கும். நான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே. நான் சொல்லும் இந்த தடவை ஞானத்திரல்ல மற்றுப்பற்று தான் இது பித்தா பெருசூடியில் வருது. நீங்களாம் படிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. பித்தா பெருசூடி அதில் வந்து ஒவ்வொரு பதிகம் எடுத்து பதிகத்துக்கு விளக்க டாக்டர் படிக்கிறாங்க. அப்பப்போ ஃபீட்பேக் தராங்க. பேசும்போது ஃபீட்பேக் கொடுத்தா தானே படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியும். சார் ஞானத்தில் ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கா, என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு, ரொம்ப நல்லா இருக்கு சார், படிச்சுட்டு சொல்கிறேன் சார். அப்படின்னா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் படித்தது சொல்லணும். டாக்டர் கரெக்டாக சொல்லுவாங்க, அடி கோடிட்டு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவாங்க. இன்னும் அழகப்ப சார் என்கிட்ட சொன்னதில்லை, ஆனால் அவரும் படிக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன் நான். என்ன புக்கு சரியாக கிடைக்கலன்னு நீங்கள் ஆளுக்கு தனித்தனியாக ஒரு புத்தகம் வாங்கிருங்க, சப்ஸ்கிரிப்ஷன். நல்லா இருக்குல்ல பிஸ்னஸ் டாக்டிக்ஸு. இந்த மாதிரி மார்க்கங்களை நாளா சொல்லி படிநிலையா சொல்லி இதுதான் நெறின்னு சொல்லி விளக்குகிற சமயம் உலக சமயங்களில் சைவத்தை தவிர வேற எந்த சமயமும் கிடையாது. இந்த ஞானம்னா என்னென்னவோ போட்டு உளறிட்டு கிடக்கிறாங்க. என்னையா ஞானம் போய் ஏதாவது ஒரு சமயம் சார்ந்தவரை நீங்கள் கேட்டு பாருங்களேன், ஞானம்னா என்னன்னு கேளுங்க. அப்பத்தான் உங்களுக்கு தெரியும் அவருக்கு சுத்தமாக ஞானமே இல்லை அப்படிங்கிறது. நீங்கள் கேட்டப்புறம் தான் ஒரு குழப்பறதை வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. காரணம் வேற ஒன்றும் இல்லை, அங்கேயே இல்லையே. சட்டியில் இருந்தால கரண்டியில் வரும், ஒன்றும் கிடையாது. ஞானம் என்பது என்ன என்று கேட்டால் தெளிந்த அறிவு, தூய அறிவு. அந்த தூய அறிவினால் மட்டும்தான் தெளிவு ஏற்பட்டு ஆனந்தம் நிற்கும். அந்த தெளிந்த அறிவினாலே அடைகின்ற ஆனந்தத்தை இங்கே குறிப்பிடுகின்றார். அவர் சொல்ற முதல்ல எங்க ஆரம்பிக்குது அந்த அந்த சன்மார்க்கம், எங்கே துவங்குகிறது அப்படின்னார். மறை கண்டு. எதுக்கு? தற்சிவம். இந்த சிவத்திலே தற்சிவம்னர். தற்சிவ தத்துவ தோற்றங்களான மறை கண்டு சாற்றும் சன்மார்க்கமாம் சுடர். அந்த சுடரை கொண்டு போய் அங்க சேர்த்துக்கணும். சாற்றும் சன்மார்க்கமாம் சுடர். அந்த ஞானம் தற்சிவ தத்துவ தோற்றங்கள் மறை கண்டு. மறை என்று சொன்னால் வேதம் ஆகமங்கள், இவற்றிலே ஞான பகுதியாக விளங்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் கண்டு என்று சொன்னால் ஓதியும் ஓத கேட்டும் உணர்ந்து. கேட்டல். இந்த கேட்டல்ங்கிறது அவ்வளவு முக்கியம். ஞானம் பெறுவதற்கு முதல் படிநிலை கேட்டல். அதனால தான் செல்வம் பெறுவதற்கு அது துவக்க இடமாக இருப்பதனால செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னாரு. முதல்ல கேட்டல், பார்த்தல் இல்ல, கேட்டல். பிறகு சிந்தித்தல், பிறகு தெளிதல், பிறகு ஒன்று கூடுதல். இதுல எங்கேயாவது கண்ணு வருதா பார்த்தீங்களா? அதனால தியானம் உடனே கண்ணை மூடிடுறோம். ஏன்னா எல்லா கருவியும் தன்னை வந்து சார்கின்ற செய்திகளை விஷயங்களை பற்றும். கண்ணு மட்டும்தான் சென்று பற்றும். எங்கேயாவது ஒலி கிடைச்சுன்னா காது தேடி போகாது, ஆனா ஒரு ஆள் காணும்னா கண்ணு தேடி போகும். அதனாலதான் கண்ணை சொல்லுகிற பொழுது சென்று பற்றுகிற கருவி என்று கண்ணை சொல்லுவார்கள். சென்று பற்றும். இந்த கேட்டல் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை கேட்டல், அது எங்கே நிகழ்கிறது? செய்தி
அடுத்த பாட்டில எல்லாம் அது ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். கேட்டல்ல துவங்குகிறது. அந்த கேட்டல் என்பது மறை கண்டு என்று சொல்லுகிறார். அப்படி கேட்கிற பொழுது அடிப்படையாக என்ன குணங்கள் அமைந்திருக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த 3 நெறிகளிலே நின்றதன் பயனாக சரியிலேயும் கிரியையிலேயும் யோகத்திலேயும் நின்ற அந்த நெறிகளின் பயனாக தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கங்களினுடைய நின்றதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, சீற்றம் ஒழிந்து 3 விஷயங்கள், முக்குற்றங்கள் நீங்கணும். வெகுளி, ஆசை அல்லது காமம், 3வது மயக்கம். காமம், வெகுளி, மயக்கம். இம்மூன்றின் நாமம் கெட கெடு நோயினார். இந்த 3ஐயும் நீக்கின பிறகுதான் 4வது நிலையாக இருக்கக்கூடிய சன்மார்க்கத்துக்கு வர முடியும். ஒருவர் சன்மார்க்கத்தில் நிற்கிறாரான்னு எப்படி தெரிஞ்சு? ரொம்ப தவம் செஞ்சார் ஒருத்தர். சிவபெருமான் வந்தார். நல்ல அருமையான தவம் செய்தாய், ரொம்ப சந்தோஷம் சாமி. உனக்கு தவத்திற்கு பலன் ஏதாவது வேண்டுமா அப்படின்னு கேட்டார். உடனே இவர் சொன்னார், நீங்க கொடுக்கறத கொடுங்க சாமி, நான் வாங்கிக்கிறேன். தவம் செய்வதற்குரிய பக்குவம் எல்லாம் நீ பெற்றிருக்கிறாயா? சாமி, எல்லா பக்குவம் பெற்று தவம் பண்ணி தானே நீங்க வந்திருக்கிறீங்க. அப்படியா? சரி, இந்த பார், இந்தா. என்ன சாமி இது? ஒரு பெரிய தடி மாதிரி கொடுக்குறீங்க. இது மந்திரக்கோல் மாதிரி. இதனால நீ என்ன வேணுமானாலும் சாதித்துக் கொள்ளலாம். இது சாதிக்கும், என்ன கேட்டாலும் வரும். அப்படியா சாமி? நிஜமாவா? ஆமா சாமி, இது உண்மையா நீங்க சொல்றது? உண்மைதான்ப்பா, கையில் வச்சுக்கோ. இதுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கா சாமி? கண்டிஷன்லாம் ஒன்றும் கிடையாது, நீ பயன்படுத்தலாம். ஆனால் ஒன்னே ஒன்றுப்பா, இது எப்போ பலிக்காம போகும்னா உனக்கு கோபம் வந்தா பலிக்காம போயிடும். ஓ அப்படியா? எனக்கு வராது சாமி. வராமல் பார்த்துக்க, அவ்வளோதான். வச்சுக்க, ஞாபகம் வச்சுக்கோ, கோபம் வரக்கூடாது. வந்ததுன்னா தடி பலிக்க. கையில் தடி எடுத்துக்கிட்டார். அங்கேருந்து கிளம்பினார். தவ வலிமையினாலே பெற்ற அந்த கழி அதை பார்க்கிறார். திரும்ப திரும்ப சாமி சொல்லுகிறாரு. கொஞ்ச தூரம் போனார். ஏத்தாப்புல ஒருத்தன் வந்தான். சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, என் ஆசி உனக்கு எப்பொழுதும் உண்டு. சாமி, என்னது கையில் தடி வச்சிருக்கீங்க? யாரும் அடிக்க போறீங்க? யோ, அடிக்கிறது இல்லைப்பா, இது மந்திரக்கோல், வேணுங்கிறத தரக்கூடிய கோல். அப்படியா சாமி? ஆமா. இது நிஜமாத்தான் நீங்க சொல்றீங்களா? ஆமா. பலிக்குமா சாமி? இது நிச்சயமா பலிக்கும். சாமி, நீங்க உண்மையத்தான் சொல்றீங்களா? எப்படி ஒரு கழி அப்படியே நினைச்சதை கொடுக்கும்? கொடுக்கும்பா. நிஜமாத்தான் சொல்றீங்களா? ஆமா. உண்மையா சொல்றீங்களா? உண்மையாத்தான் சொல்றேன். என்ன சாமி, எல்லாம் நம்ப முடியலையே. உண்மையாத்தான் சொல்றீங்களா? யா போய, உண்மையாத்தான் சொல்றேன் நான். அவ்வளவுதான், தடி மறைஞ்சு போச்சு. எய்தாப்புல இருந்த ஆளும் மறைஞ்சிட்டார். ஏன்னா வந்தது சிவன் தான். போச்சே, சீனம் வந்தவொன்னு. சினத்தை வெல்லுதல் கஷ்டம். அப்ப சினத்தை வெல்லாம எங்க சன்மார்க்கம் போறது? அப்ப சன்மார்க்கிகளுக்கெல்லாம் என்ன ரொம்ப தேவை? சாந்த சுரூபரா இருக்கு. நான் சொல்லல, திருமூலர் சொல்றார். நான் சன்மார்க்கத்தில் இருக்கேன் சார், சன்மார்க்கத்தில் இருக்கேன் சார். நாங்கள் சன்மார்க்கத்தில் இருக்கோம் சார், சன்மார்க்கத்தில் இருக்கோம். ரொம்ப சந்தோஷம், சன்மார்க்கம் இருங்க. நாங்களும் சன்மார்க்கத்தில் இருக்கோம் சார், ரொம்ப சந்தோஷம் இருங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? 10 பேர் இருக்கோம் சார், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அவசியம் நாங்கள் சன்மார்க்க கூட்டத்துக்குலாம் நீங்கள் வரணும். வரங்க, அதனால வந்துடுறோம். 2 கூட்டம் கிடந்து 3வது கூட்டத்துக்கு போனால் 5 பேரை காணும். என்னங்க 5 பேரை காணுமே?
நாங்கள் தாங்க சன்மார்க்கம், அவங்கள பற்றி பேசாதீங்க. என்னங்க நீங்கள் அந்த 5 பேர் நல்லா வேலை செய், இப்போ நாங்கள் 5 பேர் வேலை செய்கிறோமா இல்லையா? இங்கே 5 பேர் இந்த சன்மார்க்க சங்கம். இது என்னடா இது நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களே, திருப்பி பார்த்தா அந்த பக்கம் எய்த்தாப்புலேயே ஒரு கூடாரத்தில் சன்மார்க்க நம்பர் 2 சங்கம் 2. ஏங்க அங்கே போனாங்க, இல்லைங்க இவங்களுக்கு ஒன்றும் சரிப்படலை, கோச்சிட்டு போயிட்டாங்க. கோபிச்சிட்டு போய் என்ன வைக்கிறாங்க, சன்மார்க்க சங்கம் வைக்கிறாங்க. கோபம் இருக்கிற இடத்துல எங்க சன்மார்க்கம்? இப்ப சன்மார்க்கத்தை திருமூல சொல்லுகிற பொழுது சீற்றம் கொழிந்து, அது உபய லட்சணம். அதாவது சீற்றம்னு சொன்ன அதோட சேர்த்து இந்த காமம், மயக்கம். ஒரு மயக்கம், எதை பார்த்தாலும் ஆசை. காமம்னா என்னன்னா எதை பார்த்தாலும் ஆசை, குறிப்பா அடுத்தவன் பொருள் மேல ரொம்ப ஆசை. ஒரு பேனா வச்சிருந்தா கூட நல்லா வச்சிருக்காரு மணிவாசகம் ஒரு பேனா, நமக்கு என்னவோ இந்த மாதிரி பேனாவே கிடைக்கிறது இல்லை, இவருக்கு மட்டும் வச்சிருக்கு. அவர் வீட்டுக்கு போறதுக்குள்ள பேனா காணாப்படும், அவ்வளோ நல்ல கண்டு. என்னங்க வேட்டி எங்கே வாங்கினீங்க, இவ்வளோ விளைவிளையர்னு இருக்கு? கடையில் தாங்க வாங்கினேன். நாங்கள் என்ன போய் ஹோட்டல்லையே வாங்குவோம், கடையில் தான் வாங்குகிறோம். உங்களுக்கு மட்டும் எப்படிங்க இவ்வளவு விளைவிளையர்னு வேட்டி கிடைக்குது? எங்களுக்கு கிடைக்கவே இல்லையா? எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க, நல்லா வாங்கிக்கோங்க. நல்லா விலை கொடுத்தா நல்ல வேட்டி கிடைக்கும். அது என்னவோ உங்களுக்கு தாங்க கிடைக்குது. சரிங்க நான் வரேங்கன்னு ஏறுவோம் பஸ்ஸில், கம்பி கழிச்சு வேட்டி கழிச்சிடும். வாரியார் சாமி காசி யாத்திரை போயிருக்கிற பொழுது கங்கையில் போய் நீராட போனார். கங்கையில் நீராடுகிற பொழுது ஒரு அன்பர் கூடவே அவருக்கு உதவி செய்யறதுக்காக வந்தார். சாமி நிறைய உருத்ராட்ச மாலை போட்டிருப்பார். அங்கம் வேறு லிங்கம் வேறுன்னு இருக்கக்கூடாதுன்னு லிங்கத்தை மார்பிலேயே தரிச்சிருப்பார். அங்கே குளிக்க போகிற பொழுது அந்த பக்கத்தில் இந்த அன்பர்கிட்ட எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு மார்பிள் போட்டுருந்தாரு. அதில் ஸ்படிக மணி போல உருத்ராட்சம் ஒன்று ரொம்ப அழகாக சாமி போட்டிருக்கு, யாரோ கொடுத்து. சாமி அவர் கையில் கொடுத்துட்டு குளிச்சுட்டு இப்படி மேலே வர்றார். அவர்கிட்ட திரும்ப கொடுத்ததெல்லாம் வாங்குறார். அவர் எல்லாத்தையும் கொடுக்குறார். கொடுக்கும்போது சாமி இந்த ஸ்படிக மாலை ரொம்ப நல்லா இருக்குங்க சாமி, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு திரும்ப திரும்ப சொன்னா என்ன அர்த்தம்? சாமி என்ன பண்ணாரு, அவர் குறிப்பை தெரிஞ்சார். இருந்தாலும் கொடுக்கறதுக்கு அவருக்கு கொஞ்சம் மனசு வரல. ஏன்னா அந்த அந்த மணியத்தான் அவர் ஒவ்வொருவரையும் பூஜையப்ப மந்திரம் கணிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்து. இவர் அவர் சொல்றதை கண்டுக்கல. சரி ஆமாப்பா பாடினாரு, ரொம்ப நல்லா இருக்குங்க சாமி. அவர் போட்டுக்கும் போது, எந்திரிக்கும் போது, உட்காரும் போது, சாமி அந்த படிக்கமா ரொம்ப நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. எனக்கு கூட அது மாதிரி ஒன்று வேணும்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு சாமி என்ன பண்ணாரு, அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. இவரு வந்திருந்தாரு, உதவி செய்யற வந்திருந்தாரு. டிஃபன் சாப்பிட்றதுக்கு எல்லாம் டிஃபன் எடுத்து வச்சாங்க. சாமி உட்கார்ந்தார். ஏமா முச்சாமி அப்படின்னாரு. அவன் ஓடோடி வந்து நின்னார். அவர் ஐயா இந்தாப்பா அப்படின்ட்டு கழுத்துலேருந்து அந்த ஸ்படிக மாலையை கழட்டி அவர் கையில் கொடுத்தார். சாமி என்னது எல்லாரும் கேட்டேன், என்னது? இல்லைப்பா வச்சுக்க. நீ என்ன சாமி அங்கே கேட்டேன் தரல, சொன்னேன் இங்கே கொடுத்துட்டீங்களே சாமி அப்படின்னு. நீ கேட்டாங்க, கேட்குற மாதிரி கேட்ட, ஆனால் அவன்கிட்ட கொடுக்கல. ஆனால் அதுக்கப்புறம் நான் பூஜை பண்ணும்போது போகும்போது வரும்போது அந்த மணியை கையில் எடுத்து முருகான்னு சொல்கிறதுக்கு முன்னால் என்ன ஞாபகம் வருதுன்னா உன் மூஞ்சி தான் ஞாபகத்துக்கு வருது. நான் பத்திரம் சொல்ல முடியல, ஒவ்வொரு பத்திரத்துக்கும் ஓ மூஞ்சி வந்துக்கிட்டே இருக்கு. இவன் அதை கேட்டானே, அவன் அதை கேட்டானே, இப்படியே இருக்குது. இதை வச்சுக்கிட்டு இனிமேல் முருக முகம் எனக்கு வருமானு தெரியல, ஓ மூச்சு தான் வரும், நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்து விட்டேன்.
எதுக்கு சொல்ல வரேன்னா, மற்றவர் விரும்பின பொருள் நம்மகிட்ட இருக்குமானால் நாம அதை உரிய முறையில் அனுபவிக்க முடியும். சுவாமி நல்லா எழுதியிருந்தாங்க. இது மற்றவர் பொருளை, இப்ப நம் பொருள் மீது நாம் வைக்கின்ற ஒரு கவர்ச்சிக்கு பற்றுன்னு பேரு. பிரத்யார் பொருள் மேல வச்சிருக்கிற கவர்ச்சிக்கு ஆசைன்னு பேரு. ஆசை என்பது மற்றவர் பொருள், நம்ம பொருள் மேலேயே வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது பேர் பற்றுன்னு தான் பேரு. இப்போ என் பேனா மேலே எனக்கு ஆசை, என் வண்டி மேலே எனக்கு ஆசைன்னா அதெல்லாம் பற்று தான். ஆனால் பிரத்யார் பொருள் மேலே நான் ஒரு கவர்ச்சி, அது மேலே ஒரு நாட்டம் கொண்டா அதுக்கு ஆசைன்னு பேரு. எல்லார் பொருள் மேலேயும் எல்லாத்து மேலேயும் ஆசை வச்சு அதுக்கு பேராசைன்னு பேரு. ஒரு கணக்கே இல்லாம அது. இந்த 3 குற்றங்களை நீக்குகிறவர்கள் தான் சன்மார்க்கத்திற்கு தகுதி உடையவர்கள். அப்ப நான் சன்மார்க்கம் வந்துட்டேன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்கிட்ட சீற்றம், காமம், என்கிட்ட இந்த மயக்கம், ஒரு மயக்கம் பாருங்க, ஒரு மயக்கம். என்ன மயக்கம்? இப்ப உதாரணமா சொல்லணும்னா, உதாரணத்தை சொல்றேன், வேற ஒண்ணு நீங்க அப்படியே லிட்டரலா மீனிங் எடுத்துக்காதீங்க. அது ஒரு அசோசியேஷன் இடம், அசோசியேஷன் மீட்டிங் நடக்குது. அசோசியேஷன் மீட்டிங் நடக்கும்போது தலைவர் மற்றவங்க எல்லாம் உட்காந்து டமால்னு ஏதோ ஒன்று விழுந்து கண்ணாடி உடைஞ்சிருச்சு. சொல்லலாத கோபம் தலைவருக்கு, எல்லாருக்கும். என்ன இது, யாரு இப்படி தெரிஞ்சா என்ன ஆச்சுன்னு பாரு. உடனே இன்னொரு தெரிஞ்சு சொன்னார், இந்த மாதிரி பசங்க எல்லாம் விளையாடுறாங்க சார், தூக்கி பந்து அடிச்சு தான் அப்படி உடஞ்சிருக்கு, அதெல்லாம் கடுமையாக கண்டிக்கணும் சார். கடுமையாக கண்டிக்கிறதா? தண்டிக்கவும் செய்யணும், கண்டிக்கிறதோட நிறுத்தக்கூடாது, தண்டிக்கணும். இப்போ பிடிச்சி கூட்டிட்டு வாங்கிட்டார். பிடிக்கிறதுக்கு போனாங்க. அங்கே அந்த வெளி கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தானுங்க பசங்க எல்லாம், ஓடி போய் பிடிச்சானுங்க. பிடிச்சி கொண்டு வந்து, யாரா விட்டு எறிஞ்சது? இவன் தான் விட்டு எறிஞ்சான், புடுறா அவனை பிடிச்சி கொண்டு வந்து தலைவர் அடித்தவனே கொண்டு வந்துட்டானாங்க. வெரி குட், போடுங்க, அவனுக்கு தண்டனை போடணும், கூட்டுவாங்க. இங்கே அவங்க அப்பனை தான் முதல்ல திட்டணும், கூட்டு வந்து நிறுத்தினா இவன் புள்ள. தலைவர் இப்படியே பார்த்தார். தூரக்க வரும்போதே தெரிஞ்சுது, புள்ள லட்சணம் தான் தெரியுமே அவருக்கு. மெதுவாக கொண்டே சொல்ல ஆரம்பிச்சார், என்னதான் இருந்தாலும் பசங்களை நாம தண்டிக்கிறது, நம்ம அந்த காலத்தில் அப்படித்தானே செஞ்சிருப்போம். பசங்கன்னா அப்படித்தான் இருக்கும், பந்து விளையாடுவான், தூக்கி போடுவான் எல்லாம். அதுக்காக நம்ம அவங்களுக்கு தக்க இடத்த கொடுத்துருந்தா இங்கே விளையாடுவாங்களா? எப்படி பாருங்க, மற்றவர்கள் என்கிற பொழுது தீர்ப்பு வேற, தன்னுடைய பையன், தனக்கு வேண்டியவன், தன்னுடைய உறவு என்ற உடனேயே தீர்ப்பு வேற. ஏன் இந்த தீர்ப்பு மாறிச்சுன்னா மயக்கத்தால் மாறியது. இதற்கு பெயர் மயக்கம். புரியுதுங்களா? மயக்கம் இல்லைன்னா நீதி ஒன்னா தெரியும். என்ன ரூல்னு ஒருத்தர் கேட்டார், கோட் த பர்சன், ஐ வில் கோட் த ரூல்னா. ஆள் யாருன்னு சொல்லி சட்டம் என்னன்னு சொல்றேன்னா, சட்டம் எல்லாம் ஒன்னா தானே இருக்கணும் எல்லாத்துக்கும். நீ ஆளை சொல்லி சட்டத்தை சொல்றேன்னா அது சட்டமா? அதுக்கு பேரு இல்ல. எப்ப இந்த மயக்கம் இருக்கிறதோ அவர்கள் சன்மார்க்கத்திற்கு தகுதி இல்லை. எவ்வளவு எவ்வளவு கிளியர் கட் ரூல்ஸ் கொடுக்கிறார் பாருங்க. எதுல? திருமந்திரத்தில் வருது. திருமந்திரத்தில் சன்மார்க்கம், அப்படி சன்மார்க்கத்தில் நிற்கிற பொழுது, நான் எதையும் குறிப்பிட்ட யாரையும் சொல்லலை. நான், நீங்க தயவுசெய்து என்ன தவறாக நினைக்கக்கூடாது. நான் ஜஸ்ட் ஐ எம் கோட்டிங் திருமூலர் திருமந்திரம், அவ்வளோதான். அதில் இருக்கிறத நான் ஜஸ்ட் ஐ எம் கிவிங் யூ த ஜஸ்ட். நான் ஒன்றும் தனிப்பட்ட முறையில் சொல்லலை. எதுக்கு சொல்ல வருகிற என்று சொன்னால், சன்மார்க்க நெறி வருவதற்கு முன்பு குணம் திருந்தணும், ஞான நெறி. அதனால தான் சொல்லுகிறார், இந்த ஞான நெறிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஞானம் பாதிக்கப்படுவது இந்த 3: காமம், வெகுளி, மயக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த 3. இந்த 3ம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் இவை படிப்படியாக நீங்கும்.
இவை கேட்டலினாலே நீங்கும். எனவே மறை என்று சொல்லக்கூடிய வேத ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அரிய செய்திகளை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், அதை நீங்கள் தெளிவு பெற்றீர்கள் என்று சொன்னால், இந்த முக்குற்றங்களையும் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். மறை கண்டு சீற்றம் ஒழிந்து சிவயோக சித்தராய், சீற்றம் ஒழிந்து சிவயோக சித்தராய், கூற்றத்தை வென்றார் குறிப்பறிந்தார்களே. ஞானத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப பிறப்பு வரக்கூடாது, பிறப்பு வரக்கூடாது. மரம் துளிர்க்க கூடாதுன்னா வேர் இருக்கக்கூடாது. வெறும் கிளைகளை வெட்டி கொண்டே இருப்பதினாலே மரம் பட்டு போயிடாது. மரம் மீண்டும் வளரக்கூடாது. பிறவி என்று சொல்லக்கூடிய மரமானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு வினைகள் என்று சொல்லக்கூடிய வேர்கள் அந்த வேர்கள் இருக்கிற வரைக்கும் பிறவி துளிர்த்து கொண்டே இருக்கும். பிறவி நீங்கணும், பிறப்பு போயிடணும். பிறப்பு போகணும்னு ஏன் சொல்லுகிறோம்? இந்த பிறப்பு போகாமல் இருக்கக்கூடாதா என்று கேட்டால், நிச்சயமாக பாருங்கள், இந்த பிறப்பு எடுத்தவர்கள் யாராவது இன்ப உற்றோடு இருந்தோம், நாங்கள் இன்பமாக இருக்கிறோம்னு யாராவது சொல்லுகிறார்களா? நினைத்து பாருங்கள். பிறந்ததில் ஆரம்பித்து பிறவி துன்பம், பிறந்ததில் ஆரம்பித்து வாழ்நாளில் இறக்கிற வரைக்கும் துன்பங்கள் தான். இறக்கும் பொழுதும் துன்பம். எல்லாம் துன்பம் தானே, எல்லாமே துன்பமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் துன்பம். எங்கேயாவது நடுவில் காட்டில் ஒருத்தன் நண்பனோட போயிட்டு இருந்தான். 2 பேர் வழி தெரியல, ஒரே வெயில் கொடுமை, வழி வர தப்பி போயிடுச்சு. கடுமையான அந்த வெயிலிலே அந்த காட்டிலே திரிகிறார்கள், இடம் தெரியல, சுத்தி சுத்தி வருகிறார்கள். ஒரு இடத்துல பார்த்தான், ஒரு வழியும் புரியாம போய்கொண்டு இருக்கிறார்கள். சைன் போர்டுலாம் சரியா தெரியல. ஒருத்தர் என்ன பண்ணா, டே என்ன காலில் ஊத்துதுரா, ஷூவை கழட்டுறான்னா. காலில் இருக்கிற ஷூவை கழட்டிக்கிட்டானுங்க எல்லாரும். 2 பேரும் ஷூவை கழட்டிக்கிட்டான். வேர்த்து ஊத்துது. அப்பவும் உச்சி வெயில். போகும்போது ஒரு இடத்துல பார்த்தான், இங்கு கரடிகள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு போர்டு இருந்தது. கரடிகள் ஜாக்கிரதைன்னு பார்த்த உடனே பயந்து போயிட்டானுங்க. ஐயோ, இங்கே கரடி இருக்கும் போல இருக்கேடான்னா. உடனே ஒருத்தன் என்ன பண்ணா, உடனே காலில் ஷூவை போட ஆரம்பிச்சான். ஏண்டா காலில் ஷூவை போடுறேன்னா? வேகமாக ஓடணும்டா, அதுக்காக போடுறேன்னா. ஏண்டா வேகமாக ஓடுறதுக்காக போடுறேங்கிறிய, கரடியை விட வேகமாக ஓடிடுவியானா? இல்லை, உன்னை விட வேகமாக ஓடினா போதும் அப்படின்னா. நான் அப்படி தவிக்கிறது. அது இவன் கரடிட்டது என்னை காப்பாற்றுறோம், உன்னை விட வேகமாக ஓடினா உன்னை கரடி பிடிச்சிக்கும். ஓடுறான், வேக வேகமாக ஓடினான், விட்டு ஓடிட்டான். இவன் வேக வேகமாக ஓடுறான், கரடி துரத்துது. கால் எதறிச்சு தவக்கடின்னு ஏதோ ஒரு கிணத்துக்குள்ள விழுந்தான். கிணறு மருந்து விழுந்தான். விழுந்தவன் எதையோ பிடிச்சான், பிடிச்சி தொங்கினான். இப்படி மேலே பார்க்குறான், அந்த கரடி இப்படி பார்க்குது. மேலே ஏற முடியல, இந்த கிளையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். கீழே பார்க்குறான், ஒரே பாம்பு கூட்டம் அந்த தூர்ந்து போன கிணறுல. கீழே விழுந்தா பாம்பு, மேலே போனா கரடி. இதுலயே கட்டிட்டு இப்படியாவது தொங்கிடலாம் அப்படின்னு நினைச்சா கரகர கரகர கரகரன்னு சத்தம். என்னடான்னு பார்த்தா, இவன் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற அந்த விழுது, அந்த மரக்கிளைய 2 எலி கரடிக்கிட்டு இருக்கு. அது எப்ப கரடும், அது 2 எலிகளும், கருப்பு எலி, ஒரு சிவப்பு, ஒரு வெள்ளை எலி, 2 சேர்ந்து கரடுது. கரடுனா இது எப்ப பிச்சுக்குமோ எப்ப விழுமோ தெரியல. சரி, மேலே ஏறி போலான்னா கரடி காத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாகவே வான்ட்டு. இந்த நிலையில மேலையும் கீழையும் இப்படி இருக்கிற
அச்சம் இருக்கிற நேரத்தில் அந்த பாழுங்கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு மரம், அந்த மரத்துக்கு மேல ஒரு தேன் கூடு, அது எங்கேயோ ஓட்ட விழுந்துருச்சு, சொத்துன்னு தண்ணி மாதிரி விழுந்தது. என்னடா விழுந்து நிமிந்து பார்த்தான், அடுத்த சொட்டு விழுந்தது தேனு, அது நாக்கில் விழுந்தது. தேனை ருச்சா, எவ்வளோ இனிமையா இருக்கு இந்த தேன், இந்த 2 சொட்டு விழுகுமான்னு இந்த தேனை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இத்தனை துன்பங்களுக்கு இடையே மேல விழுகிற தேனை பார்ப்பது போல இந்த வாழ்க்கையிலே இத்தனை துன்பங்களுக்கு இடையே எங்கேயோ விழுகிற ஒரு சிறு இன்பத்திற்கு வாழ்க்கை முழுவதும் துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். மேலே இருக்கிற கரடி தான் ஆணவம், கீழே இருக்கிற பாம்புங்க தான் வினைகள், தொங்கிட்டு இருக்கிற விழுது தான் உடம்பு, அதை கரண்டிக்கிட்டு இருக்கிற வெள்ளை எலி கருப்பு எலி இரவு பகல் என்கிற ஆயுள் காலம். இப்படி ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை. இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில, இந்த பிறப்பில நாம் துன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்னு நினைப்பு வந்தா தானே இன்பத்தை தேடுவோம். இது ரொம்ப சௌக்கியமா இருக்குன்னு நினைச்சா தேவணுமா, இதே இன்பமா இருக்குன்னு. அந்த சகதிக்குள்ள எருமை உள்ள பூந்துருச்சுன்னா அது ஒரு தினவு அப்படி ஒரு ஆட்டி அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த சகதியை அது பேரானந்த சொர்க்கமாக நினைச்சு, நான் கொஞ்சம் டீசெண்டாக அதை எருமைன்னு சொன்னேன், நீங்கள் வேற என்ன வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம், வேற மிருகங்களை. திருபால் அவதாரத்தில் உண்டாவும் நீங்கள் நினைச்சு பார்த்துக்கலாம். அப்படி உழன்று கிடக்கிற இந்த வாழ்க்கையில் அந்த நேரிய கோடாக இருக்கக்கூடிய ஒளிக்கோடாக இருக்கக்கூடிய பெரும்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நாம் பாருங்க. சொல்லிருக்கல இந்த குரங்கு கதை, சொன்ன குரங்கு கதை சொல்லிருக்கல, சொல்லியா? தெரியும், இந்த இன்னொரு சொல்லட்டு என்னப்ப. ஒரே ஒரு 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 விறகு வெட்டி அவன் காட்டுக்கு போய் விறகு வெட்டுவான். விறகு வெட்டி விறகு கொண்டு வந்து ஊரில் விற்று வாழ்க்கை நடந்துக்கிட்டு, ஒரு மனைவி, ஒரு குழந்தை, ஒரு பையன், அவ்வளோதான். நல்ல சத்புத்திரன் ஒரு பையன். அப்பா அம்மா பேச்சை கேட்கிற பையன். அதுவே பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்கும். பேர் நாம் செய்த புண்ணியத்தின் பயன் தானே, நம் வினையின் பயன் தானே. தொடர்புகள் சொல்லியிருக்கல, உறவுகள்லாம் நம்முடைய வினை பயன்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் இந்த மேடையில் உட்காந்துருக்கேன், பொய் பேசக்கூடாது, உண்மையை தான் சொல்லணும். எனக்கு பின்னால் சாமி இருக்கிறாரு, சொக்கலிங்க சார். என்னுடைய வாழ்நாளில் என் தந்தையார் இருந்த வரைக்கும், அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் ஒரு நாள் கூட அவரை எதிர்த்து ஒரு சொல் சொன்னவன் இல்லை நான் அடிய. நான் ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு கூட அவர் இருந்தார். அப்படி திரும்பி பார்த்தார்னா வாய் புதைத்து நிற்பேன் பக்கத்தில். என் தந்தையார் மேலே எனக்கு அவ்வளவு மரியாதை. தாயையும் தந்தையும் தெய்வமாக நினைக்கிறவர்கள், அவங்களுக்கு வேற எந்த துணையும் தேவையில்லை. மேலே அப்படியே லிப்ட் ஆகி மேலே போய்கிட்டே இருப்பாங்க. அவர்களை யாராலையும் வெல்ல முடியாது. யாரை வெல்ல முடியாதுன்னா, யார் ஒருவர் தாய்க்கும் தந்தைக்கும் உரிய தனையனாக இருந்து, அவர்களுக்கு அடக்கமாக இருந்து, அவருடைய சொல்லை கேட்டு அவருடைய மனமகிழ்ச்சிக்கு ஆளாகி, முட்டாளாக கூட இருந்துட்டு போறான், ஆனால் தாய்க்கும் தந்தைக்கும் அடங்கியவனாக இருக்க ஒரு பையன் இருப்பானே ஆனால், ஒரு பெண் இருப்பாளே ஆனால், அவர்களை இந்த உலகம் வெல்லவே முடியாது. நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் இங்கே உட்காந்து என்ன சொல்லி என்ன சொல்லு. சரி, இப்போ இந்த விறகு வெட்டிக்கு ஒரு சத்புத்திரன் மனைவி, ரொம்ப காமாக தான் போயிட்டு இருந்துச்சு லைஃப். விறகு வெட்டுவான், கொண்டவான், விற்பான், லைஃப் நடந்துச்சு. ஒரு நாள் போய் காட்டில் ஒரு விறகு வெட்டுறது கொஞ்சம் உள்ளே போயிட்டான். ஒரு மரம், அது ரொம்ப முடுகு மரம், அதுக்கு பேர் பராய் மரம்னே பேர். பராய்த்துறை மேவிய பரணே போற்றி. அந்த பராய்ங்கிறது அந்த திருக்கோயிலினுடைய, திருக்காட்டுப்பள்ளி திருக்கோயிலினுடைய அது தலவிருட்சம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது எதுக்குமே பயன்படாது. அந்த பராய் மரம் முடுகாக இருக்கும். அது ஃபர்னிச்சருக்கு பயன்படாது, விறகு கூட எரிக்க முடியாது. இந்த அப்படிப்பட்ட மரம் ஏதோ அந்த மாதிரி ஒரு மரம் போல இருக்கு. இவன் கோடரிக்க போடுறான், பொழைக்கவே முடியல.
இப்படி போடுறான் போடுறான் போடுறான், ஒன்றும் சரிப்பட்டு வரல. ரொம்ப கோபம் வந்தது, ரொம்ப வேகமா அடிச்சாம் பாருங்க. ஒரு செதில் பேந்துட்டு போய் தூரக்க கொஞ்சம் தள்ளி ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்தார், நெத்தியில் அடிச்சது பட்டு கடகட கடன்னு ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிச்சு. ரத்தம் ஊத்துற உடனே அப்படி திரும்பி பார்த்தார் கோபமா. கையில கோடாரியோட இவன் நிற்கிறான். இந்த செதில் எங்கேயோ போச்சு, ஆணு சத்தம் அடிச்சேன்னு அவன் திரும்பி பார்த்தான். இந்த முனிவருக்கு அப்படி நெத்தியில ரத்தம் வழியுது, அவன் கையில கோடாரி. இப்ப சொல்லணுமா யாரு? இப்படி பார்த்தார் கோபமா. அவன் அங்கிருந்து வந்துட்டான். பார்த்தார், அட குரங்கேன்னாரு. அட குரங்கேன்னாரு. சாமி மன்னிச்சுங்க. என்ன மன்னிக்கிறது? சுத்தி வெட்டும் பொழுது யார் இருக்கா என்ன இருக்கான்னு பார்க்க மாட்டியா? இப்படி பண்ணிவிட்டிய, நீ குரங்கா போவதுன்னு சபிச்சு விட்டார். சாமி என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு திருடி, என்னால மாற்ற முடியாது, சாபம் கொடுத்தா சாபம் தான், நீ குரங்காத்தான் ஆகணும், வேற வழி இல்லை. சாமி எனக்கு குழந்தை இருக்கு, மனைவி இருக்கிறா, என்னை காப்பாத்துங்கன்னு திரும்ப கண்ணீர் விட்டான். அப்ப சொன்னார் அவரு, சரி ரொம்ப பரிதாபம் இருக்கு, நீ ஒரு வருஷத்துக்கு குரங்காதான் இருந்தாகணும். ஒரு வருஷம் கழிச்சு இதே இடத்துல உன்னுடைய புள்ள கோடாரியால உன்னை வெட்டுனா உனக்கு சுயரூபம் கிடைச்சிடும், நீ மனுஷன் ஆயிடுவ, அவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும்னு கிளம்பி போயிட்டார். இவன் அழுதுகிட்டே வந்தான், வீட்டுக்கு வந்தான். மனைவி கேட்டா, என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க, இன்னைக்கு ஒரு பெரிய கதை நடந்து போச்சு, என்ன இந்த மாதிரி நடந்ததை சொன்னான். ஐயோ என்னங்க இது? ஆமா, இப்ப சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள நான் குரங்காயிடுவேன்னு சொல்லிட்டு பையன் கத்துறான், அப்பா என்னப்பா இப்படி ஆயிப்போச்சேன்னு. என்னடா பண்றது மகனே, அம்மாவை பத்திரமா பார்த்துக்கடி. ஒரு வருஷம் கழிச்சு மகன் மறந்துடாம கோடரி எடுத்துட்டு இந்த இடத்துல என்ன வெட்டணும்டா. சரிங்கப்பா. மகன் கொண்டு ஆயு மகனுமா ரொம்ப கண்ணீர் விட்டு அவள் விடை கொடுத்தா. மகன் அவளை அழைச்சிட்டு நடுக்காடு வந்தது. காடு வந்தோடனே, மகனே நான் போயிட்டு வரேன்டா, சூரிய அஸ்தமனம் ஆக போகுதுன்ற முன்னே அஸ்தமனம் ஆச்சு. இவன் குரங்காயிட்டான். குரங்காயி ஓடினான். மறந்துடாத, மறக்க மாட்டப்பா. ஒரு வருஷம் கழிச்சு இதே இடத்துல கோடரி வீட்டுக்கு வந்தான். அம்மாட்ட சொன்னா, அம்மா குரங்காயி போயிட்டாரு. ஒரு வருஷம் ஒவ்வொரு நாளா தள்ளுறாங்க. ஒரு வருஷம் ஆச்சு. அம்மா இன்னைக்கு தான் ஒரு வருஷம் முடியுது. மகனே இந்த நாளுக்காத்தாண்டா காத்திருந்தோம், போடா கோடாரி எடுத்துக்கிட்டு போடா காட்டுக்கு, அப்பா வந்துருவாரு. இந்த உடனே அவரை வெட்டி கூட்டிட்டு வந்துடுறா வீட்டுக்கு, இந்த முனிவருடைய சாபம் இன்னைக்கு நேரு. சரிம்மா இதோ போறம்மான்னு கோடாரியை எடுத்துக்கிட்டா. நேராக காட்டுக்கு போனா. அப்பா சொன்ன இடத்துக்கு, அந்த இடத்துக்கு போய் நின்று ஒரு 5 நிமிஷம் கூட காத்திருக்க மாட்டான். அந்த குரங்கு வந்துருச்சு. அப்பா குரங்கு வேகமா வந்தது. மகனே அப்பா இந்த நாளுக்காக காத்திருந்தப்பா, வந்துட்டீங்கப்பான்னு கோடாரி தூக்கினா. மகனே அவசரப்படாத, வெட்டிடாத என்னாரு. சொல்லி முடிச்சவனே சின்ன குட்டி குரங்கு ஒன்று ஓடி அங்கிருந்து வந்தது. மகனே இதுதான் உன் தம்பி குரங்கு, நான் இங்கேயே செட்டில் ஆயிட்டேன், என்னவோ அதை விட இது கொஞ்சம் சௌரியமா இருக்கும் போல இருக்கு, அதனால நான் இங்கேயே இருந்துடுறேன், நீ அம்மாவை பத்திரமா பாத்துக்கப்பான்னு இந்த குரங்கு திரும்ப கிளம்பி ஓடிடுச்சு. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்னா, நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுவே பரவாயில்லைன்னு அப்படியே செட்டில் ஆகிறதுக்கு பாக்குறோமே தவிர, எங்க இருந்து சரியையிலிருந்து கிரியை, கிரியையிலிருந்து யோகம், யோகத்திலிருந்து ஞானம் போக வேண்டும் என்று சொன்னால் சொல்லுகிறார். ஞானத்திலே நிற்கிறேன் என்று சொன்னாலும், சன்மார்க்கத்திலே நிற்கிறேன் என்று சொன்னாலும், நீங்க யாரையும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாம். இவர் சன்மார்க்கத்தில் இருக்கிறாரா, இவர் எதிர இருக்கிறான்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாம். சன்மார்க்கத்திலே நிற்கிறார் என்று சொன்னால், சீற்றம் ஒழிந்து சிவ யோக சித்தராயி, சிவனினோடுமே மட்டுமே ஒன்ற வேண்டும். சிவயோக சித்தராய் கூற்றத்தை ஒழித்து, அந்த கூற்றத்தை வென்று, கூற்றத்தை வென்றிருப்பார் குறிப்பறிந்தார்களே. குறிப்புன்னா சிவம் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு குறிதான், அதை அடைந்தவர்கள் கூற்றத்தை வென்றிருப்பார். கூற்றத்தை வெல்லுதல் என்று சொன்னால், இந்த உடம்பை இழந்து பயனில்லை. இந்த உடம்புக்கு காரணமாக இருக்கிற சூக்கும உடம்பு, அதற்கு காரணமாக இருக்கிற காரண உடம்பு, தூல சூக்கும காரண உடம்புகள் அத்தனையும் நீக்குகின்றவர்கள் கூற்றத்தை வென்றவர்களாக இருப்பார்கள். எனவே சன்மார்க்க நெறி என்பது முக்குற்றங்களை நீக்கி சிவமே பொருள் என்று தெரிந்து அந்த சிவத்தை அடைவதற்காக கேட்டல் முதலிய நெறிகளிலே நின்று துவங்க வேண்டும் என்று சன்மார்க்கத்தை பற்றி துவக்க அறிவுரையாக சொன்னார் என்று சொல்லி, இந்த அளவிலே இன்றைய தினம் இதை நிறைவு செய்து, அடுத்த பாடல் ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார். சன்மார்க்க நெறி என்றால் அடிப்படையாக எங்கு அமைய வேண்டும், அதை ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். அதை அடுத்த வகுப்பிலே நாம் சிந்திப்போம். ஒரு சிறிய அறிவிப்பு.
அடுத்த வகுப்பு நமக்கு மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை, வருகின்ற சனிக்கிழமை இந்த வகுப்பு. கடைசி 24ஆம் தேதி, அது 31, 24, 31 ஆகிய தேதிகளில் இப்போ நாம் 1, 8, 10, 24, 31 இந்த 5 தினங்களில் நாம் இங்கே சந்திக்க இருக்கிறோம். 2 வியாழக்கிழமையில் அடுத்த வியாழக்கிழமை நம்ம சந்திக்கிறோம். சனிக்கிழமை, இந்த ஒரு சனிக்கிழமை வருகிற சனிக்கிழமை 3ஆம் தேதி இல்லை, அதற்கு பதிலாக 10ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் நாம் இங்கே சந்தித்து சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த அற்புதமான ஞான வேள்வியை இங்கே ஏற்பாடு செய்த அருள்மிகு கமலவனார் சங்கத்திற்கும் புரசை திருநெறி கழகத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இங்கு வந்திருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் திருமூலருடைய குருவருளும் ஆடல் வல்லாரனுடைய திருவருளும் உங்களுக்கு நிறைந்து விளங்கும். எல்லா விதமான அச்சம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நடுக்கம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அச்சம், இவையெல்லாம் கலக்கம், இவையெல்லாம் நீங்கி போய் தெளிவும் ஆனந்தமும் நாம் பெறலாம். அதுதான் திருமந்திரத்தினுடைய வலிமை. நாம் 5 எழுத்தை விடாமல் பற்றி பெருமானுடைய திருவடிகளை பற்றி எல்லா நலன்களும் பெறுவோம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.